ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னையில் நண்பராக பழகி மனைவியை திருமணம் செய்து அழைத்து சென்ற இளைஞரை கொலை செய்த கும்பல் பட்டாக்கத்தியுடன் ரீல் செய்த போது காவல்துறையிடம் சிக்கியது. அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னை நந்தனத்தில் வியாழக்கிழமை இரவு 11 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. கௌதம் என்ற குண்டு கௌதம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட கும்பல் வீட்டுக்குள் புகுந்து கௌதமை எழுப்பி வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியது. கௌதமின் மனைவி பிரியா அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கொல்லப்பட்ட கௌதம் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும், இவர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தின் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கம் எதிரே இரவு 1:30 மணியளவில் ஆட்டோவில் வந்த 5 பேர் கத்திகளுடன் ரீல்ஸ் செய்து கொண்டிருப்பதாக ரோந்து பணி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு காவல்துறையினர் சென்றபோது அவர்களை கண்டு இருவர் தப்பி ஓட 3 பேர் சிக்கினர். அவர்களிடம் இருந்த கத்திகளை பறிமுதல் செய்தபோது அவற்றில் இரத்தக்கரைகள் இருப்பதும், பிடிபட்ட 3 பேர் மீதும் இரத்தக்கரைகள் இருப்பதும் பார்த்து விசாரித்தனர். பிடிபட்ட பிரதீப், சுரேஷ், ராஜாபாய் மூவரும் சைதாப்பேட்டையில் கௌதமை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடும்போது காமராஜர் அரங்கம் முன்பு ரீல் செய்தது தெரிய வந்தது. பிடிபட்ட 3 பேரும் சைதாப்பேட்டை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். விசாரணையில் தெரிய வந்த தகவல்கள் கொலைக்கான முகாந்திரத்தை வெளிப்படுத்தியுள்ளன. தேனாம்பேட்டையைச் சேர்ந்த ராஜ்கிரனும் கொல்லப்பட்ட கௌதமும் சில ஆண்டுகளுக்கு முன்வரை நண்பர்களாக இருந்துள்ளனர். ராஜ்கிரண் வீட்டுக்கு செல்லும்போது அவரது மனைவி பிரியாவுடன் நெருங்கி பழகிய கௌதம் ஒரு கட்டத்தில் ராஜ்கிரனிடமிருந்து அவரது மனைவியை பிரித்து அழைத்து வந்து திருமணம் செய்துள்ளார். இதனால் ஏற்பட்ட முன்பகையால் 2022ஆம் ஆண்டு ராஜ்கிரனை அடியாட்களை வைத்து கௌதமும் பிரியாவும் தாக்கியுள்ளனர். இந்த வழக்கில் இருவரும் சிறைக்கும் சென்று திரும்பியுள்ளனர். தன் மீது தாக்குதல் நடத்திய கௌதமை பழிவாங்க திட்டம் தீட்டி தனது நண்பர்களோடு சென்று கௌதமை ராஜ்கிரண் வெட்டி படுகொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. வழக்கில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி ராஜ்கிரண் மற்றும் அவரது நண்பர்களான சுகுமார், சரவணன் ஆகியோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.